ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நர்மதா டைரி. இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் அடிக்கடி செய்யக்கூடிய ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் நிறைந்த உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரொம்பவே அதிகம். இந்த லட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டோட நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பாசிப்பயிறு, 2 கப் பாதாம், 2 கப் பூசணி விதை, 2 கப் வேர்க்கடலை, 2 கப் முந்திரி, 2 கப் 1 கப் எள்ளு, 1 கப் பிஸ்தா. பெரிய கப்பில் நான் எடுத்திருக்கேன் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் முழு கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன். பட் இப்போ அது ஷாப்பில் ஸ்டாக் இல்லை, ஸோ உடைச்சது எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் தேவைன்னா என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். நல்லது எதுவும் சீக்கிரமாக நடக்காது. சீக்கிரமாக கிடைக்கிறது நல்லதாகவும் இருக்காது. இதில் பஞ்ச் டயலாக் வேறையான்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. சாரி. கொஞ்ச நாளாகவே ஃபுல் வீடியோ போட முடியல. டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஆமாம், இவன் வீடியோக்கு எல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் சொன்னேனே, எதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்காதுன்னு. லேட்டாக தான் ஆகும். நம்மளும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இதில் இன்னும் 2 பொருள் ஆட் பண்ணணும். அது என்னன்னா பேரிச்சம்பழமும் நெய்யும் தான். நம்ம நட்ஸ் மட்டும்தான் வறுத்துக்கணும். பேரிச்சம்பழம் இனிப்புக்காகவும் அந்த லட்டு பிடிக்கிறதுக்காகவும் தான் சேர்க்குறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேரிச்சம்பழம் அயன் கண்டென்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா சத்துமே இருக்க ஒரு லட்டு இது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1ஆவது சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இதில் ஹைலைட்டே. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக அடுப்பை வைக்க வேண்டாம், தீஞ்சிடும். டேஸ்ட் இருக்காதோன்னு நினைக்காதீங்க. இந்த லட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு 2 லட்டு சாப்பிட்டுட்டா. அவள் ஒரு இனிப்பு பிரியை. டேட்ஸில் இருக்க நேச்சர் ஸ்வீட்னால இந்த லட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். நான் இந்த அளவு நட்ஸ்க்கு 1/4 கிலோவுக்கு அதிகமான அளவு டேட்ஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேறு நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு புதுசாக ஆட் பண்ணுறது பிஸ்தா மட்டும்தான். நீங்கள் வேணாலும் இதில் வால்நட்டு, மக்கானா மாதிரி நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இதை எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து முடிச்சதும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச மிக்சரில் பேரிச்சம்பழம் போட்டு அரைச்சிடுங்க. அதை பார்த்தா டேட்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக கிரைண்ட் ஆகிடும். அரைச்ச மாவை எடுத்து தட்டில் கொட்டி கிளறி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற வரை. ஒரு பக்கம் நெய்யை சூடு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனாக நெய்யை மிக்ஸ் பண்ணி மாவில் விட்டு ஒரே கையால் அழுத்தமாக பிடிச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக தண்ணி படாமல் செய்யுங்க. 1 மந்த் ஸ்டோர் பண்ணலாம். கைப்படாமல் யூஸ் பண்ணணும். எங்கள் வீட்டில் ஒரு 10 டேஸ்லேயே இது காலியாகிடும். இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.